அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொலியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, 6ஆம் வகுப்பு பொதுத்தமிழ் புத்தகத்தில் இருக்கக்கூடிய வினா விடைகள் தான் இதில் பார்க்க போகிறோம். இதில் என்ன இந்த காணொலியில் வேறு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சொல்லும் பொருளும் பிரித்து எழுதுக, ஆங்கில சொற்கள், தமிழ் சொற்கள், தொகை சொற்கள், இதை பற்றி தான் இந்த காணொலியில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ முதலாவதாக என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எந்தெந்த சொற்கள் எந்தெந்த நூல்களில் இடம்பெற்றிருக்கு அப்படிங்கிறத இந்த காணொலியில் நம்ம பார்க்கலாம். வேளாண்மை எனும் சொல் இடம்பெற்ற நூல் கலித்தொகை, திருக்குறள். உழவர் எனும் சொல் இடம்பெற்ற நூல் நற்றிணை. பாம்பு எனும் சொல் இடம்பெற்ற நூல் குறுந்தொகை. வெள்ளம் எனும் சொல் இடம்பெற்ற நூல் பதிற்றுப்பத்து. முதலை எனும் சொல் இடம்பெற்ற நூல் குறுந்தொகை. கோடை எனும் சொல் இடம்பெற்ற நூல் அகநானூறு. உலகம் எனும் சொல் இடம்பெற்ற நூல் தொல்காப்பியம், திருமுருகாற்றுப்படை. மருந்து எனும் சொல் இடம்பெற்ற நூல் அகநானூறு, திருக்குறள். ஊர் எனும் சொல் இடம்பெற்ற நூல் தொல்காப்பியம். அன்பு எனும் சொல் இடம்பெற்ற நூல் தொல்காப்பியம், திருக்குறள். உயிர் எனும் சொல் இடம்பெற்ற நூல் தொல்காப்பியம், திருக்குறள். மகிழ்ச்சி எனும் சொல் இடம்பெற்ற நூல் தொல்காப்பியம், திருக்குறள். மீன் எனும் சொல் இடம்பெற்ற நூல் குறுந்தொகை. புகழ் எனும் சொல் இடம்பெற்ற நூல் தொல்காப்பியம். அரசு எனும் சொல் இடம்பெற்ற நூல் திருக்குறள். செய் எனும் சொல் இடம்பெற்ற நூல் குறுந்தொகை. செல் எனும் சொல் இடம்பெற்ற நூல் தொல்காப்பியம். பார் எனும் சொல் இடம்பெற்ற நூல் பெரும்பானாற்றுப்படை. ஒளி எனும் சொல் இடம்பெற்ற நூல் தொல்காப்பியம். முடி எனும் சொல் இடம்பெற்ற நூல் தொல்காப்பியம். அடுத்த நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பிரித்தெழுதுக. வெண்குடை வெண்மை ப்ளஸ் குடை. பொற்கோட்டு பொன் ப்ளஸ் கோட்டு. அவன் ப்ளஸ் அலிபோல் அவன் அலிபோல். தொன்மை எனும் சொல்லின் பொருள் பழமை. சீரிழமை சீர் ப்ளஸ் சீர்மை ப்ளஸ் இளமை. சிலம்பு ப்ளஸ் அதிகாரம் சிலப்பதிகாரம். கணினி ப்ளஸ் தமிழ் கணினி தமிழ். தரை இறங்கும் தரை ப்ளஸ் இறங்கும். வழி ப்ளஸ் தடம் வழித்தடம். தம் ப்ளஸ் உயிர் தம்முயிர். இன்புற்று ப்ளஸ் இருக்க இன்புற்று இருக்க. தான் என்று தான் ப்ளஸ் என்று. கோ என்றால் பசு என்று பொருள். முகி என்றால் முகம் என்று பொருள். எளிதாகும் எளிது ப்ளஸ் ஆகும். பாலை எல்லாம் பாலை ப்ளஸ் எல்லாம். இனிமை ப்ளஸ் உயிர் இன்னுயிர். மலை ப்ளஸ் எல்லாம் மலையெல்லாம். பொருளுடைமை பொருள் ப்ளஸ் உடைமை. உள்ளுவது ப்ளஸ் எல்லாம் உள்ளுவதெல்லாம். பயன் ப்ளஸ் இலா பயனிலா. கதிர்ச்சுடர் கதிர் ப்ளஸ் சுடர். மூச்சடக்கி மூச்சு ப்ளஸ் அடக்கி. பெருமை ப்ளஸ் வானம் பெருவானம். வணிகம் ப்ளஸ் சாத்து வணிகச்சாத்து. பண்டம் ப்ளஸ் மாற்று பண்ட மாற்று. வண்ணப்படங்கள் வண்ணம் ப்ளஸ் படங்கள். விரிவடைந்த விரிவு ப்ளஸ் அடைந்த. கல்லெடுத்து கல் ப்ளஸ் எடுத்து கல் ப்ளஸ் எடுத்து. நானிலம் நான்கு ப்ளஸ் நிலம். நாடு ப்ளஸ் என்ற நாடென்ற. களம் ப்ளஸ் ஏரி களமேறி. பொருளுடைமை பொருள் ப்ளஸ் உடைமை. உள்ளுவது ப்ளஸ் எல்லாம் உள்ளுவதெல்லாம். பயன் ப்ளஸ் இல்லா பயனிலா. கதிர்ச்சுடர் கதிர் ப்ளஸ் சுடர். மூச்சடக்கி மூச்சு ப்ளஸ் அடக்கி. பாட்டிசைத்து பாட்டு ப்ளஸ் இசைத்து. கண்ணுறங்கு கண் ப்ளஸ் உறங்கு. வாழை ப்ளஸ் இலை வாழை இலை. கை ப்ளஸ் அமர்த்தி கையமர்த்தி. அறிவு ப்ளஸ் உடைமை அறிவுடைமை. நன்றி ப்ளஸ் அறிதல் நன்றி அறிதல். பொறையுடைமை பொறை ப்ளஸ் உடைமை. நின்றிருந்த நின்று ப்ளஸ் இருந்த. மருத்துவம் ப்ளஸ் துறை மருத்துவத்துறை. நீக்குதல் சேர்த்தல். எளிது அரிது இரண்டு எதிர்ச்சொற்கள். இடமெல்லாம் இடம் ப்ளஸ் எல்லாம். மாசற மாசு ப்ளஸ் அற. குற்றம் ப்ளஸ் இல்லாதவர் குற்றம் இல்லாதவர். சிறப்பு ப்ளஸ் உடையார் சிறப்புடையார். கண்டறி கண்டு ப்ளஸ் அறி. ஓய்வற ஓய்வு ப்ளஸ் அற. ஏன் ப்ளஸ் என்று ஏனென்று. ஔடதம் ப்ளஸ் ஆம் ஔடதமாம். விண்வெளி விண் ப்ளஸ் வெளி. நீளம் ப்ளஸ் வான் நீளவான். இல்லாது ப்ளஸ் இயங்கும் இல்லாது இயங்கும். நின்றிருந்த நின்று ப்ளஸ் இருந்த. நிலவு ப்ளஸ் என்று நிலவென்று. தமிழ் ப்ளஸ் எங்கள் தமிழங்கள். அமுதென்று அமுது ப்ளஸ் என்று. செந்தமிழ் செம்மை ப்ளஸ் தமிழ். பொய்யகற்றும் பொய் ப்ளஸ் அகற்றும். பாட்டு ப்ளஸ் இருக்கும் பாட்டு இருக்கும். எட்டு திசை எட்டு ப்ளஸ் திசை எட்டு திசை. நிலத்தின் இடையே நிலத்தின் ப்ளஸ் இடையே. முத்து ப்ளஸ் சுடர் முத்துச்சுடர். அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சொல்லும் பொருளும் அதை பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம். நிர்மித்த அப்படின்னா உருவாக்கிய. விளைவு விளைச்சல். சமூகம் மக்கள் குழு. இப்போ நீங்கள் பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுக பார்த்தீங்களே, இதோட முழுமையான விளக்கம் பார்க்க உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா, புணர்ச்சி விதிகள் அதுக்கான காணொலி நம்ம சேனலில் இருக்குது. நம்ம சேனலோட பேர் என்னென்னா வணக்கம் தமிழா. அதில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புணர்ச்சி விதிகள் பற்றி சுருக்கமாக விளக்கமாக சொல்லியிருப்போம். அந்த காணொலியை பார்த்து தெரிஞ்சுக்கங்க. இப்போ அசதி சோர்வு. ஆழி பெருக்கு. கடல்கோள். மேதினி உலகம். ஊழி நீண்டதொரு காலப்பகுதி. உள்ளப்பூட்டு அறிய விரும்பாமை. கேணி கிணறு. சித்தம் மனம். மாடங்கள் மாளிகையின் அடுக்குகள். இயன்றவரை முடிந்தவரை. ஒருமித்து ஒன்றுபட்டு. ஔடதம் மருந்து. மாசற குறைவில்லாமல். சீர்தூக்கின் ஒப்பிட்டு ஆராய்ந்து. தேசம் நாடு. தூற்றும்படி இகழும்படி. மூத்தோர் பெரியோர். மேதைகள் அறிஞர்கள். மாற்றார் மற்றவர். நெறி வழி.
வற்றாமல் அழியாமல் நன்றியறிதல், பிறர் செய்த உதவியை மறவாமை, ஒப்புரவு உதவி செய்தல், நட்டல் நட்பு கொள்ளுதல், நந்தவனம் பூஞ்சோலை, பண் இசை, பார் உலகம், இளைத்து பதித்து, மல்லெடுத்த வலிமை பெற்ற, சமர் போர், நல்கும் தரும், கழனி வயல், மரம் வீரம், எக்களிப்பு பெருமகிழ்ச்சி. எக்களிப்பு அப்படின்னா ரொம்ப சந்தோஷப்படுறது, ரொம்ப ஆனந்தப்படுறது அப்படின்னு சொல்லலாம். களம் கப்பல், ஆழி கடல், கதிர்ச்சுடர் கதிரவனின் ஒளி, அதாவது சூரியனோட ஒளி கதிர்கள். மின்னல் வரி, மின்னல் கோடுகள், அதாவது வரி அப்படின்னா கோடுகள். அரிச்சுவடி அகரவரிசை எழுத்துக்கள். தண்டருள் குளிர்ந்த கருணை. கூர் மிகுதி, செம்மையோர்க்கு சான்றோர்க்கு. ஏவல் தொண்டு, பராபரமே மேலான பொருள். பராபரமே அப்படின்னா எல்லாவற்றுக்கும் முதன்மையான பொருள். உலகத்திலே எல்லாத்துக்கும் மேலான பொருள் ஒன்று, அதுதான் பராபரம். பணி தொண்டு, எய்தும் கிடைக்கும், எல்லாரும் எல்லா மக்களும், அல்லாமல் அதை தவிர, சுயம் தனித்தன்மை. சுயம் அப்படின்னா தன்னோட தனித்தன்மையை குறிக்கிறது. உள்ளீடுகள் உள்ளே இருப்பவை. அஞ்சினர் பயந்தனர். கருணை இரக்கம். வீழும் விழும். ஆகாது முடியாது. பார் உலகம். நீள் நிலம் பரந்த உலகம். நீள் நிலம் அப்படின்னா நீண்ட நிலம். நீண்ட நிலம் பரந்த உலகம். முற்றும் முழுவதும். மாரி மலை, கும்பி வயிறு, திங்கள் நிலவு, கொங்கு மகரந்தம், அலர் மலர், திகிரி ஆணைச்சக்கரம், பொற்கோட்டு பொன்மயமான சிகரத்தில், மேரு இமயமலை, நாமநீர் அச்சம் தரும் கடல், அலி கருணை. ஆங்கில சொற்களும் தமிழ் சொற்களும் அதை பற்றி இந்த காலையில் அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறோம். கரன்சி நோட் பணத்தாள், அதாவது நோட்டு அதாவது பணத்தாள். கரன்சி நோட் பணத்தாள். பேங்க் வங்கி. செக் காசோலை. டிமாண்ட் டிராஃப்ட் வரைவோலை. டிஜிட்டல் மின்னணு மையம். டெபிட் கார்டு பற்று அட்டை. கிரெடிட் கார்டு கடன் அட்டை. ஆன்லைன் ஷாப்பிங் இணையதள வணிகம். இ-காமர்ஸ் மின்னணு வணிகம். மனிதநேயம் ஹியூமனிட்டி. கருணை மெர்சி. உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை டிரான்ஸ்பிளான்டேஷன். நோபல் பரிசு நோபல் பிரைஸ். சரக்குந்து லாரி. ஒலி வேறுபாடு. ஒலி வேறுபாடு அப்படின்னா ஒரே மாதிரியான எழுத்து, ஒரே மாதிரியான உச்சரிப்பு. அதுதான் உச்சரிப்பு ஒரே மாதிரி இருக்கும், ஆனால் எழுத்து வடிவம் பார்த்திங்கன்னா வெவ்வேறு இருக்கும். அதுதான் இதில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு தான் அது ஒலி வேறுபாடு அப்படின்னு சொல்கிறது. அதாவது ஒலி ஒரே மாதிரி இருக்கும், எழுத்து வேறுபடும். இப்போ வானம், அதாவது தன்னகரம் 3 சுழினா, உங்களுக்கு சொல்லணும் 3 சுழினா. வானம் வெடி. வானம் 2 சுழினா. ஆகாயம். பனி 3 சுழினா வந்திருக்கா. வேலை. அடுத்து பனி குளிர்ச்சி. விலை பொருளின் மதிப்பு. விலை உண்டாக்குதல். விலை விரும்பு. இலை செடியின் இலை. இலை மெலிந்து போதல். இலை நூல் இலை. ஏரி குளம். ஏரி ஏறுறது, அதாவது ஏரி அப்படின்னா மேலே ஏறுறது, மேலே ஏறுறது தான். கூரை வீட்டின் கூரை. வீட்டில் கூரைலாம் இருக்கும் தெரியுங்களா, அந்த கூரை தான் வீட்டோட கூரை. கூரை புடவை. இந்த கூரைங்கிறது புடவை. பறவை கடல். பறவை உயிரினம். அடுத்து தொகைச்சொற்கள். தொகைச்சொற்கள் என்னங்கிறத முத்தேன், கொம்புத்தேன், பொந்துத்தேன், கொசுத்தேன். இதுதான் முத்தேன். முக்கணி மாப்பழா வாழை. முத்தமிழ் இயல் இசை நாடகம். இந்த காணொலியில் உள்ள இந்த சேர்த்தெழுதுக, பிரித்தெழுதுக, எதிர்ச்சொற்கள், சொல்லும் பொருள், ஆங்கில சொற்கள், தமிழ் சொற்கள், தொகைச்சொற்கள், இப்போ எந்தெந்த நூலில் என்னென்ன சொற்கள் இடம்பெற்றிருக்கு, இதை நீங்கள் படிச்சிங்கனாலே இதுலேருந்து உங்களுக்கு 9 மதிப்பெண்கள் நீங்கள் எடுக்கலாம் கன்ஃபார்மாக. அதாவது உறுதியாக உங்களுக்கு 9 மதிப்பெண்கள் உறுதியாக கிடைக்கும். இதில் சந்தேகம் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.